நாம் பிரதான செய்திக்கு கடந்து வந்திருக்கிறோம். अब हम प्रधान उपदेश के लिए हम आए हुए हैं। 2 ஆராதனை முடித்து வந்திருக்கிறோம். 2 आराधनाओं को हमने समाप्त कर आए हैं। ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவரை ஆராதித்தோம். அது ஒரு ஆராதனை. परमेश्वर को अपने मुंह के वचनों से हमने आराधना किया, वो एक आराधना है। நம்முடைய கிரியைகளினாலே சாட்சியினாலே கர்த்தருடைய பஸ்காவாகிய இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் ஆராதனை செய்தோம். और हमारे कामों से और हमारी गवाही से और ये जो फसा का ये जो पवित्र मेज है हमने भाग लिया। இது சாட்சி, और ये आराधना, ये जो गवाही है கிரியை. और ये हमारे काम है। கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். बिना काम का जो विश्वासी है वो मरे हुए कुत्ते की तरह है, जैसे हम पढ़ते நம்முடைய हैं। சாட்சியின் கிரியைகளினாலே இங்கே கர்த்தருடைய பஸ்காவை நாம் ஆராதித்தோம். इसलिए हमारी गवाही के जो कामों से हमने फसा का जो मेज में हमने भाग लिया है। இப்போது பிரதான செய்திக்கு अब हम प्रधान इस मुख्य वर्तमान में आए हुए हैं। நாம் 2 ஆராதனையிலே தியானித்த வசனங்கள் மூலமாக जैसे हमने 2 बातों में हमने जैसे ध्यान मनन करा, நாம் எதை சுதந்தரிக்க போகிறோம், हम क्या चीज को मिरास में पाने वाले हैं। இன்று விசேஷமான சில காரியங்கள் சபையில் இருக்கிறது. और ऐसे कुछ विशेष की बातें कलीसियाओं में है। நமக்கு வேண்டிய அருமையான ஆகாரம் அங்கே और ஒழுங்குபட்டிருக்கிறது. हमारे लिए एक बहुत ही अच्छा भोजन हमारे लिए तैयार किया जा रहा है। கர்த்தருடைய பாதப்படியில் அமர்ந்து அவருடைய வார்த்தை சபையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சபைக்கு உணர்த்தப்படும். परमेश्वर के पैरों के चरणों के पास में बैठ करके जब सुने जाते हैं तो तब ही परमेश्वर उन बातों से आपसे बातें करेगा। இப்பொழுது டைம் 12:40 hours. अब जो टाइम है 12:40 हो रहा है। குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது இந்த பிரதான செய்தி இருக்கும். लगभग एक आधे घंटे तक ये मुख्य वर्तमान उपदेश रहेगा। இங்கே இந்தி மொழிபெயர்ப்பு பண்ணுவதனாலும் கூட இங்க 1 மணி நேரம் குறைந்தது இந்த செய்தி நடக்கும். और यहाँ पर अनुवाद करने के द्वारा हिंदी में लगभग 1 घंटे भी लग सकता है। ஏனென்றால் தயவு செய்து நீங்கள் நேரமாக வென்றது என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். क्योंकि दया करके आप ये ना सोचे कि समय ज्यादा हो रहा है, ऐसे आप ना सोचे। தெய்வீகமான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் இங்க சபையில கிடைக்கும், வேற எங்க கிடைக்காது. दैविक आशीषें जो है कलीसिया में और परमेश्वर के वचनों में ही हम पा सकते हैं, कहीं और नहीं हम पा सकते। ஏறக்குறைய 10-20 நிமிடங்கள் தாமதமானாலும் கூட ஆனாலும் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய பாதப்படியில் அவருடைய வார்த்தையை தியானிங்கள். एक 10-15 मिनट 20 मिनट ज्यादा होने पर भी आप चिंता ना करें, परमेश्वर के चरणों में पैरों के पास में बैठ करके इन वचनों को ध्यान मनन करें। இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பினாலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். परमेश्वर में मेरा ये प्रेम पूर्ण भरा ये जो मेरा विनती है आपसे। இங்கே ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் கீவேர்டாக வாசிக்கிறேன். यहाँ पर कुछ वचनों को मैं कीवर्ड की नहीं मैं पढ़ूंगा। தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் அறிந்த ஒன்றே. और इन वचनों को ध्यान मनन करने की जरूरत नहीं है, क्योंकि आप अच्छी तरह से इन बातों को जानते हैं। पढ़ता हूँ யோவான் 3ஆம் அதிகாரம் यूहन्ना 3रा अध्याय 3-5 वசனங்களை வாசிக்கிறேன். 3-5 वचनों को मैं पढ़ता हूँ। இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். यीशु ने उसको उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिरे से ना जन्मे तो परमेश्वर के राज्य में वो नहीं प्रवेश करेगा। 5வது வசனம் 5वां वचन, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु ने उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, जब तक कोई मनुष्य जल और आत्मा से ना जन्मे तो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। ஜனத்தினால் பிறப்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். जल के द्वारा जन्म लेना, पाप के लिए मरकर धार्मिकता के लिए जीना, அதுதானே ஞானஸ்நானம். और वही है बपतिस्मा। கர்த்தருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். परमेश्वर के उस मृत्यु की छाया में हमें मिले हुए होना चाहिए, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் और இணைக்கப்பட்டிருக்க परमेश्वर வேண்டும். के जी उठने के छाया में हमें आना चाहिए। இதுதான் சமைக்கு முன்பாக, அந்தகார லோகாதிகளுக்கு முன்பாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக ஞானஸ்நான சாட்சி கொடுக்கிறோம். और यही हम पिता परमेश्वर के सामने में इस संसार का जो अधिपति है अंधकार का, उसके सामने में हम गवाही के रूप में देते हैं। தாவீது ராஜா சொல்லுகிறார், இதோ என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். दाऊद राजा कहता है कि देखो मैं माँ के गर्भ में मैं पाप में पड़ा हुआ हूँ, நான் துர்குணமான மனுஷன். मैं बहुत ही दुर्मार्ग का सा मनुष्य हूँ। ஆகவே பாவத்தில் இருக்கிற நாம், பாவத்தில் பிறந்த நாம் தாயின் கருவில வரும்போது அந்த பையுலகத்திலிருந்து
இந்த பொய் உலகத்துக்கு வரும்போதே நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம். इसलिए पापी जो हम हैं, माँ के गर्भ में पिंड में पड़ने से पहले जो हम उस बाहरी रूप से अंदर में हम पड़ने से पहले हम पाप में हमने जन्म लिया। மறுபடியும் பிறக்க வேண்டும் फिर என்றால் दोबारा से जन्म लेना है तो தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். परमेश्वर के वचन के द्वारा दोबारा जन्म लेना है। இதுதான் यही बात எபேசியர் एफेसियों की पत्री 1ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். 13வது वचனத்தை வாசிக்கலாம். पहला अध्याय हम अच्छी तरह से जानते हैं, 13 वचन को पढ़ेंगे। வாசிக்கிறேன். पढ़ता हूँ 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு வாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு. और उसी में तुम पर भी जब तुमने सत्य का वचन सुना जो तुम्हारे उद्धार का सुसमाचार है और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा किए पवित्र आत्मा की छाप लगी என்று ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டீர்களோ, அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். और जिस दिन परमेश्वर के इस सुसमाचार वचन को आपने सुनकर अपने अंगीकार किया, विश्वास किया, तब ही पवित्र आत्मा का छाप पर आप पर लगाया गया है। யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் யோவான் रचित सुसमाचार 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 12வது வசனம் 12वां वचन நமக்கு நன்றாக அறிந்தது. हम अच्छी तरह से जानते हैं। அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். परंतु जितनों ने उसे ग्रहण किया, उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया था, उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। இப்படியாக பிறந்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் और கொடுத்தார். ऐसे विश्वास किए हुए लोगों को परमेश्वर के पुत्र की नाई परमेश्वर जानता है। யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். यूहन्ना 4:24 को मैं पढ़ता हूँ। परमेश्वर आत्मा है, தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள और வேண்டும். अवश्य है कि इसकी आराधना करने वाले आत्मा सच्चाई से आराधना करे। ஆம், காலையிலே சத்திய பிரகாரமாக தொழுது கொண்டோமே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டிருக்கிறோம். सुबह को हम सत्य के जो परमेश्वर है, क्या आत्मा और सच्चाई से हमने आराधना किया? அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. वही है वो बुद्धि का आराधना। 1 பேதுரு पहला पत्रस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 23வது வசனத்தை வாசிக்கிறேன். 23 वचन को पढ़ता हूँ। அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. क्योंकि तुमने नाशवान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीवते और सदा ठहरने वाले वचन के द्वारा नया जन्म पाया है। அழிவில்லாத தேவ வசனமாகிய அந்த சத்திய வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். अविनाशी बीज जो सत्य वचन परमेश्वर है, उसके द्वारा हमने नया जन्म पाया। இங்கே பார்க்கும்போது यहाँ पर देखे तो 24வது வசனம், 24 மாம்சமெல்லாம் புல்லை போவோம், மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் போய் போலும் இருக்குது, புல் உதிர்ந்து அதன் பூ உதிர்ந்தது. 24 वचन, क्योंकि हर एक प्राणी घास के समान है और उसकी सारी शोभा घास के फूल के समान है। घास सूख जाती है और फूल झड़ जाता है। மழை பெய்யும் போது जब बारिश बरसता है तो தண்ணீரிலே ஒரு நீர்த்துளி விழும்போது, மழை துளி விழும்போது जब पानी जब बूंद जब पड़ता है तो அதிலே பப்ளிங் வருகிறது. और उसमें एक बबल निकलता है அந்த பப்ளிங் மீது और उस बबल के ऊपर हम देखें तो இன்னொரு மழை துளி விழுந்தால் அது ஒடிந்து போகிறது. एक और बूंद जब पड़ता है तो उस गुब्बारे में वो फट जाता है। இது காலம் இருக்கிறது அல்லவா? क्या ये समय है ना? ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள் அது அழிந்து போகிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? आग बंद करके खोलने के बाद वो गायब हो जाता है ना? நம்முடைய வாழ்க்கை என்ன? हमारा जीवन क्या है? இங்கே புல்லை போலவும் மாம்சம் எல்லாம் நம்முடைய சரீரம் புல்லை போலவும், यहाँ पर हमारा जो शरीर है वो घास की तरह है। மனிதன் செவதிருக்கிற சகல சம்பத்துக்களும் मनुष्य जो सब कुछ जो पुल्लिन संपत्ति कोई पाता है पोलो वो एक घास के सूखे घास की तरह है। அது வெயில் வந்து உலர்ந்து போகிறது, காற்று விழுந்து போகிறது, அதற்கு கூட காலம் இருக்கிறது. वो जब धूप पड़ता है तो सूख जाता है, वो हवा से बहा जाता है, इसके लिए एक समय है। நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? हमारा जीवन कैसा है? அது புகை போல் இருக்கிறது அல்லவா? वो एक भाप की तरह है ना? எந்த நேரத்தில் நம்முடைய ஜீவன் போகும் என்று நமக்கு தெரியாது. कौन सा समय हमारा प्राण चला जाएगा हम नहीं जानते। மரணமும் ஜீவனும் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. मृत्यु और प्राण जो है परमेश्वर के हाथों में வேறு है। ஒருவரும் அறிய முடியாது. कोई और नहीं समझ सकता। நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளும் கூட हमारे जो बहनें हैं, जो माताएं हैं, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். परमेश्वर के द्वारा गर्भ का फल उन्होंने पाया है। அந்த ஆசீர்வாதமானது और वो जो आशीष है தேவன் நினைத்தால் மட்டுமே வரும். परमेश्वर सोचने पर ही वो होता है। அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ऐसी जो आशीष है, எந்த நேரத்தில், कौन सा समय எந்த மணித்துளியில், और कौन सा वो ऐसे எந்த समय में, தேதியில் कौन सा वो दिन और இது महीना में பிரசவிக்கும் ये प्रसव होगा, தெரியுமா? क्या आप जानते हैं? டாக்டருக்கே தெரியாது. डॉक्टर ही नहीं ஒரு जानते हैं। தோராயமான ஒரு நாள் குறிப்பா, தோராயமான ஒரு தேதி குறிப்பா, தோராயமான ஒரு நேரம் சொல்வார். ஆனால் அவர்
அதை கணிக்க முடியாது. एक अनुमानित या फिर एक अंदाज में एक दिन, एक महीना, एक समय वो बताता है, पर वो एक ठीक समय नहीं बता सकता। ஆனால் தேவாதி தேவன் इसलिए परमेश्वरों का जो இயேசு परमेश्वर है, கிறிஸ்துவானவர் प्रभु यीशु मसीह जी இந்த உலக ரட்சகராக, हमारा जो संसार का उद्धार இந்த करता, உலகத்தினுடைய மீட்பராக, हमारा दुनिया का छुटकारा, மரணமான அந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மகிமையின் சரீரத்தை நமக்கு கொடுப்பார். அவர் இந்த உலகத்தின் தேவாட்டுக்குட்டியாக, பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக வருவார் என்று 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியான தீர்த்தாரே அந்த தீர்க்கன். उस पाप का जो अपराध का जो 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 है वो शाप उनको अपने ऊपर उन्होंने ले लिया। पवित्र आत्मा के द्वारा प्रभु यीशु मसीह जन्म लेगा और वो मारे जाएगा। 700 वर्ष पहले यशायाह भविष्यवक्ता के द्वारा उन्होंने भविष्यवाणी किया। காலங்களையும் நேரங்களையும் எல்லாவற்றையும் நிர்ணயிக்க தேவன் ஒருவரே. काल और समय जो है उसका निर्णय करने वाला परमेश्वर वो खुद இதை है। ஒருவரும் நிர்ணயிக்க முடியாது. यहाँ पर कोई निर्णय नहीं कर सकते। இங்கே நீங்கள் 1 முதல் 2, 3, 4, 18 வசனம் வரை கூட நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். यहाँ पर 1, 3, 17, 18 वचनों को बढ़कर अब देखें। இப்போது நாம் பிரதானமாக अब हम मुख्य रूप से, இது இன்ட்ரோடக்ஷன் இன்னும் முடியவில்லை, ये जो परिभाषा अभी तक वो समाप्त नहीं பிறகு हुआ, செய்தி நாம் வாசித்துக் கொண்டே போகலாம். उसके बाद जो उपदेश हम पढ़ते हुए வசனத்தை जाएंगे। தெளிவாக ஆண்டவர் கொடுக்கிறார். वचन को बहुत ही अच्छी तरह से परमेश्वर இந்த देता है। பூமியிலே எதை சுதந்தரிக்க வேண்டும், इस दुनिया में क्या हमें पाना இங்கே है, சுதந்தரிக்கிற இந்த और சுதந்திரமானது यहाँ पर जो हम पाते हैं वो जो मिरास है நிழலாட்டமாக वो अच्छी तरह से बने அந்த रहे। பரிசுத்த ஸ்தலத்திலே, और उस पवित्र स्थान மகா में, பரிசுத்த ஸ்தலத்திலே महान पवित्र स्थान में எதை எல்லாம் சுதந்தரிப்போம். क्या क्या हम पाने वाले हैं। 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் நம்மை கூட்டி வரும்போது எதையெல்லாம் இந்த 1000 வருட சாட்சியிலே நாம் சுதந்தரிக்க போகிறோம். हजारों हजारों वर्ष परमेश्वर जब आएगा तो हम क्या, हम परमेश्वर के उस राज्य में पाने वाले हैं। அந்த நீதியின் ராஜா, और वो धार्मिकता का राजा இயேசு கிறிஸ்துவானவர், यीशु मसीह जी, அவர் வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர் நீதியின் மகா நீதிபரர் அங்கே நீதியை அவர் செய்யும் போது, वो श्वेत का सिंहासन पर बैठे हुए धार्मिकता का राजा जब न्याय करेगा இந்த तो வானமும் பூமியும் சமுத்திரம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, ये आकाश भूमि सारी पृथ्वी जब नाश किया जाएगा புதிய तो, வானம் புதிய பூமி, जब नया आकाश, नया புதிய जो எருசலேம், पृथ्वी होगा, जब அதை यरूशलेम நாம் होगा, பார்க்கலாம். उसे हम देख सकेंगे। இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் அந்த எப்படி அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை மாத்திரம்தான் பார்க்க और इन போகிறோம். सभी कार्यों को कैसे मिरास में, स्वतंत्रता में हम पाने वाले हैं, इन बातों को ही हम देखने जा रहे பூமியிலே हैं। நிழலாட்டமா என்ன சுதந்திரிக்க போகிறோம், दुनिया में हम क्या पाने वाले हैं, அங்கே பரதேசிலே பரலோகத்திலே புதிய எருசலேமிலே என்னென்ன சுதந்திரிக்க और போகிறோம், परदेसी में उस नए आकाश, नए यरूशलेम, उस स्वर्ग में हम क्या पाने वाले हैं। அதன் அடிப்படையான காரியங்கள் எல்லாம் சபையிலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. उसके आधार पर ही कुछ कार्य इस पवित्र स्थान कलीसिया में रखे गए இங்கே हैं। அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் उसे अगर आप नहीं पाते हैं तो நிச்சயமாக அங்கே நாம் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ புதிய எருசலேமிலோ 1000 வருட அரசாட்சியில நாம் நிச்சயமாக பிரவேசிக்க முடியாது. निश्चय ही उस स्वर्गीय राज्य में, उस 1000 साल का परिपालन में आप नहीं पा सकेंगे। அப்பொழுது பாருங்கள், तब देखिए, இதை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள், आप जरा सोच कर देखिए, மிக தீவிரமாக யோசித்து बहुत பாருங்கள். ही तीव्रता से आप सोच कर देखिए। இங்கு நாம் இவ்விதமான காரியங்களை சுதந்திரித்தால் ஒழிய பரதேசிக்கு போகவே முடியாது. यहाँ पर ऐसे चीजों को आप पाने की जब कोशिश करेंगे, पाएंगे, तभी ही स्वर्गीय राज्य में जा सकेंगे। அதற்காகத்தான் முன்மாதிரியாக சபையை இங்கே தேவனாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை அவயங்களாக और இணைத்திருக்கிறார். इसी के लिए ही परमेश्वर नमूने की नाई कलीसिया जो शरीर के अंग में हमें बनाया, वो रखा हुआ है। ஒரு நகத்தில் கத்தி பட்டாலோ அல்லது முள்ளு பட்டாலோ, அது காலில் முள்ளு பட்டாலோ, கல் குத்தினாலோ, கண்ணாடி குடித்தினாலோ கை ஓடாமல் இல்லை. देखिए, हमारे शरीर में अगर कांच लगता है, कोई कांटा छुपता है, या फिर कुछ भी ऐसे चोट लगता है तो கண் பார்க்காமல் இல்லை. क्या उसे क्या आंखें नहीं देखता? சிந்தனையிலே உடனே ஓட்டம் ஓடாமல் இல்லை. क्या हमारे दिमाग में वो सोच उसके प्रति नहीं दौड़ता? இந்த சரீரமாகிய சபையிலே ये जो शरीर का जो ये जो कलीसिया है, அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம், हम जो अंग की नाई जो हम ஒரு बनाए गए हैं, விசுவாசி பின்வாங்கி போனாலோ, एक विश्वासी जब पिछड़ जाता है விழுந்து तो, போனாலோ, जब वो गिर जाता है तो, அவர்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகளில் இருக்கும் போது जब दुख, तकलीफ, वेदना में, आंसू में जब वे रहते हैं तो அவரிடத்திற்கு சென்று उनके पास जा करके கிறிஸ்துவ அன்பை நாம் அவர்கள் வெளிப்படுத்தி விசாரிக்க வேண்டும். मसीह का प्रेम उनके प्रति दिखा करके हमें उनको समझाना है। அங்கே ஆதரவற்ற பிள்ளைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் விசாரிக்க வேண்டும். और वहां पर आदर रहित जो बच्चे हैं, जो विधवा हैं, ऐसे जो मुश्किल हालातों में उनको बचाना चाहिए। இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். यही मसीहा का जो प्रमाण है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் प्रभु यीशु मसीह जी
தனவந்தர்களுக்கோ वो धनवानों के लिए சீமான்களுக்கோ या फिर बड़े लोगों के लिए को, या फिर बहुत बड़े ராஜாக்களுக்கோ राजाओं के लिए ஜமீன்களுக்கோ क्या जमींदारों के लिए வரவில்லை, उनके लिए नहीं आया, தரித்திரர்களுக்கு और दरिद्रों के लिए ஏழைகளுக்கு और गरीबों के அவர் लिए சுவிசேஷம் அறிவிக்கவே வந்தார். वो सुसमाचार प्रचार करने के लिए ही आया। அவருடைய அன்பு பாருங்கள். उनका प्रेम देखिए। நம்முடைய சபையில கூட வசதியானவர்கள் வந்தால் இந்த இருக்கையில உட்காருங்கள் என்று சொல்லுவோம். हमारे कलीसिया में भी कोई अच्छे वसति वाले लोग आ जाए तो यहाँ पर बैठिए कर हम बोलते हैं। ஆனால் தம்பிடிக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விசுவாசி வந்தால் அவனை கண்டு கொள்ள மாட்டோம். पर परमेश्वर के घर में जब कोई बिना पैसा का या फिर ऐसे कोई दरिद्रता की हालत में जो होता है उसको हम नहीं देखते। தேவனுடைய பார்வையிலே எல்லாம் சமம். परमेश्वर के नजर में हर एक समान है, அதனால் தான் இங்கு அன்பின் ஐக்கியம் வைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए यहाँ पर हम देखते हैं प्रेम देखते உயர்ந்தவனோ हैं। தாழ்ந்தவனோ ஏழை பணக்காரனோ யாராக இருந்தாலும் இங்கு சமமாக பாவிக்கப்பட வேண்டும், சுதந்திரம் சமமாக இருக்க வேண்டும். यहाँ पर ऊंच या नीच या फिर ऐसी कोई बड़ी छोटी ऐसी कोई बात नहीं है। இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜோசப் ஜஸ்டிஸ் என்று அவர் வெளிவாக அங்கே அரசியலமைப்பு சட்டத்திலே முகப்புரையிலே பிரியாம்பலிலே அங்கே சட்டமாக निरंतरமாக பதிவு और செய்யப்பட்டிருக்கிறது. इसलिए हमारे भारत के कानून में भी ये निरंतर रूप से ऐसी जो कानून है वो लागू किया गया है। இது எப்படியெல்லாம் அந்த சட்ட புத்தகத்திலே இடம்பெற்றது, ये कैसे वो कानून के उस पुस्तक में जगह को पाया, இந்த வேத புத்தகத்திலே தான் போனது. எல்லா சட்டங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ये இருக்கிறது. पवित्र शास्त्र में से गया हुआ हर एक कानून हम देख सकते हैं। எழுத்தளவில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ये सभी लिखी हुई बातें पूरी हो रही है। ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் வீணாய் போவதில்லை. एक जो लिखा गया बात जो है वो कभी वो बिना पुरे हुए नहीं लौटेगा, அதை திருத்துகிறவன் எடுக்கிறவன் தான் வீணாய் போய் விடுவான். और जो उसमें से घटाता है या फिर बढ़ाता है वही नाश किया जाएगा। வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று தேவன் தெளிவாக திட்டமாக சொல்லுகிறார். चाहे आकाश या पृथ्वी ठल जाए पर मेरी जो वचन है वो कभी ना ठलेगा, कभी ना वो पीछे लौटेगा, प्रभु कहता है। அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. उसका जो नाम है उसका जो वचन है। இப்பேற்பட்ட சத்தியத்தை நாம் கச்சையாக அணிந்திருந்தோமா, और ऐसी सच्ची बात को जब हम दृढ़ता से पकड़ते हैं तो, நீதி என்னும் மார்க்கவசத்தை அறிந்திருப்போமானால், और धार्मिकता का ऐसे वचन का जब पालन करते हैं तो, நிச்சயமாக வெளியான அந்த புறம்பான மனுஷன் நம்மை தொட முடியாது. और निश्चय ही वो बाहरी जो मनुष्यत्व है हमें नहीं पकड़ सकेगा। வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? जवान अपने मार्ग को कैसे वो सुरक्षित रख அவருடைய सकता है? சத்திய வசனத்தினால் தானே. उसके सत्य वचन पर बने रहने से நாமும் ही। கூட இந்த பரிசுத்த பஸ்காவிலே பங்கெடுத்தோம். हम भी पवित्र मेज में हमने भाग लिया है। என்னையே சொல்கிறேன், मैं अपने बारे में बताता ஒரு हूँ। நிமிடம் நிதானித்து பார்க்காமல் கொடுத்த உடனே அந்த பரிசுத்த அந்த பந்தியில பங்கெடுக்க கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா? एक क्षण में भर में ना सोचते हुए इस प्रभु में जो भाग लेने का क्या योग्यता हम में है? எந்த விதத்திலே தவறி இருக்கிறோமோ அதை அறிக்கை செய்து ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகிதான் இதிலே பங்கெடுக்க வேண்டும். क्या क्या बात में तुम भटके हुए हो उस बात को जानते समझते हुए ही इस प्रभु में जो भाग लेना எவ்வளவு चाहिए। இரக்கமுள்ள தேவன், कितना वो दया का प्रभु है, அவர் மன உருக்கமுள்ள தேவன். वो बहुत ही वो दया दिखाने वाला प्रभु என் है। பிள்ளைகள் தவறி போய் விடுவார்கள், मेरे बच्चे भटक जाएंगे, அவர்களுக்கு இரக்கம் வேண்டும், उनको दया की जरूरत है, என்னுடைய கிருபை வேண்டும், मेरा अनुग्रह का जरूरत है, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். पवित्र आत्मा की अगुवाई जरूरत है। நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், मैं तुम्हें ऐसी ही நான் मैं दैव में போகிறேன்। नहीं छोड़ दूंगा, मैं नहीं जाता हूँ, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை मैं तुम्हारे लिए ஆயத்தப்படுத்துகிறேன், एक जगह तैयार करता हूँ। பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். पवित्र आत्मा जो है तुम्हें तुम्हारे लिए मैं आदर के लिए भेजूंगा। உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். संसार के लिए, पाप के लिए और न्याय के लिए वो खंडित करके तुम्हें चलाएगा, அவர் உங்களை வழிநடத்துவார். और वो तुझे चलाएगा। அதனால் தான் சொல்லுகிறார், इसलिए वो कहता है, அவர் இயேசு கிறிஸ்துவானவரை துக்கப்படுத்தினாலும் அவர் மன்னிக்க வல்லமை உள்ள தேவன். परमेश्वर प्रभु यीशु मसीह को दुखित करने पर भी वो क्षमा करने वाला प्रभु है। ஆனால் पर நமக்கு ஈவாக கொடுத்து இருக்கிற பரிசுத்த திரியேக தேவனில் ஒருவராய் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார், हमें जो दान में जो पवित्र आत्मा परमेश्वर को जो परमेश्वर ने जो भेजा है उसे अगर दुखित மன்னிக்க करते हैं तो, மாட்டேன் என்று அங்கு தேவாதி தேவன் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். वैसा को क्षमा नहीं करूंगा परमेश्वर, वो सीधे वो कहता है। உண்மை அது அல்லவா? इसकी सच्ची बात है ना। இப்பொழுது நாம் अभी हम ரோமர் 8ஆம் அதிகாரத்தை ஒரு சில வசனங்களை தியானித்து நேராக நாம் சுதந்திரிக்க போகிற காரியத்தை நாம் வாசித்து முடிப்பேன். रोमियो 8वां अध्याय में क्या हम पाने वाले हैं मिरास में, उन बातों को पढ़ता हूँ। இப்போது நான் அது பாதி இன்ட்ரோடக்ஷன் கடந்து வந்திருக்கிறோம். अभी हम आधे उस इंट्रोडक्शन से ही हम आए हुए हैं। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो की पत्री 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 8वां अध्याय को हम सभी निकाल लेंगे। இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्रभु यीशु मसीह में प्रिय लोगों, இந்த ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் என்பது மிகவும் மிகவும் நாம்
திரும்ப 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 படித்து தியானிக்கக்கூடிய காரியமாக ये இருக்கிறது. रोमियो की पत्री 8वां अध्याय जो है बार बार हमें पढ़ने की जरूरत है। ये ऐसी पत्री है। ஆகவே இங்கே பரிசுத்த பவுலடிகளார் यहाँ पर पवित्र पौलुस जो है திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவானுடைய சரீரத்தை குறித்தும் बार बार फिर दोबारा वो पवित्र आत्मा के बारे இந்த में மண்ணான மனுஷனுடைய அந்த வெளியான புறம்பான மனுஷனை குறித்தும் और इस मिट्टी के शरीर बाहरी जो स्वभाव के बारे में, ஆவியை குறித்தும் आत्मा के बारे में, உள்ளான மனுஷனை குறித்தும் अंदरूनी मनुष्य के बारे में அவர் இந்த அதிகாரம் முழுவதும் தெளிவாக சொல்லி इस இருக்கிறார். पूरे अध्याय में अच्छी तरह से विवरण देता है। நான் பரிசுத்த மேஜையின் போது पवित्र मेज में हम जाने உள்ளான மனுஷன் யார், अंदरूनी मनुष्य कौन है, புறம்பான மனுஷன் யார், बाहरी मनुष्य कौन है, பட்டியலிட்டு इस बात को हम ஏழு समझते விதமான हैं। காரியத்திலே ऐसी कार्यों में நாம் எப்படி பிரிந்திருக்க வேண்டும் हमें अलगाव से रहना என்பதை चाहिए, தியானித்தோம். जैसे हमने ध्यान मन किया। அதைதான் वही बात இங்கே இந்த அதிகாரத்திலே தெளிவாக தேவன் அப்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது இந்த பூமியிலே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தையும் அங்கே பரதேசிலே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தையும் பரலோகத்திலே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தையும் 1000 சாட்சியிலே அங்கே புதிய ரசியமிலே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தையும் வெளிப்படுத்த போகிறார். ऐसे इस अध्याय के आधार पर जब अलगाव का जीवन हम जीते हैं तो क्या हम स्वर्ग में पाने वाले हैं, क्या 1000 साल के उस पालन में हम पाने वाले हैं परमेश्वर के साथ, हमारे इन बातों को कहता है। நீங்கள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே आप रोमियो की पत्री 8वां अध्याय में 39 வரைக்கும் நீங்கள் திரும்ப 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 நீங்கள் படித்து தியானித்தீர்களானால் 1 से लेकर 31 तक बार बार आप पढ़कर अब देखें तो வைத்து और வைத்தீர்களானால் इन वचनों को अपने हृदय में जब बनाए रखते हैं இந்த तो புறமான மனுஷனை நாம் சாகடித்துக் கொண்டே இருப்போம். और ये बाहरी मनुष्य को हम निरंतर हम मारते रहेंगे, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமந்து கொண்டே இருப்போம். तो यीशु मसीह के क्रूस को उठाए हुए रहेंगे। ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பார்வையிலே நம்முடைய காட்சியிலே வருகிற அந்த புறமான மனுஷனுடைய காரியங்களை அழித்து ஒழித்து கொண்டே இருப்போம். हमारे हर एक दृश्य जो हमारे आंखों के सामने आता है, हर एक जो बाहरी मनुष्य के स्वभाव को हम मारेंगे। இந்த அழித்து ஒழிதல் எதுவரைக்கும்? ऐसे हम जो रहते हैं, கர்த்தருடைய வருகை சித்தமானால் அவருடைய ரகசிய வருகை மட்டும், परमेश्वर की इच्छा हो तो परमेश्वर के उस रहस्य आगमन में, அல்லது நமக்கு ஏற்படும் மரணம் மட்டும். या फिर हम जो मृत्यु पाने वाले हैं। அதனால் சார் நான் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். इसीलिए प्रभु कहता है कि मेरी आने तक तुम स्मरण किया करो। அவருடைய சிலுவையை சுமந்து அவருடைய மரணத்தை अनेक ஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். இதுதான் நன்மையான காரியம், உண்மையான காரியம். परमेश्वर मसीह के उस क्रूस को उठाए हुए, शरीर को उठाए हुए हम सुसमाचार को निरंतर हम सुनाए, यही परमेश्वर हमसे चाहता है। இங்கே 1வது வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पर पहला वचन को पढ़ता हूँ। 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் சிந்தையின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை. रोमियो 8वां अध्याय पहला वचन, अतः अब जो मसीह यीशु में है उन पर दंड की आज्ञा नहीं, क्योंकि वे शरीर के अनुसार नहीं वरन आत्मा के अनुसार चलते हैं। மாம்ச சிந்தை மரணம், मांस का जो सोच आना है, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று இங்கு தெளிவாக கொடுக்கிறார். देखिए आत्मा का जो सोच है वही वो जीवन है। 6ஆம் வசனத்திலே அதுதான் சொல்லுகிறார். 6वां वचन में वही कहता है। அப்படி என்றால் ऐसा कहे तो நாம் மாம்ச சிந்தையிலிருந்து முழுவதுமாக விலக வேண்டும். शरीर पर मन लगाने से हमें बचे रहना है। இங்கே 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. दूसरा वचन, क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की और मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया है। இங்கே பரிசுத்த பவுலடிகளார் यहाँ पर पवित्र पौलुस जो है அங்கே மரண பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே அங்கே முழுவதுமாக அழித்து ஒழிக்கிறார். यहाँ पर मृत्यु की व्यवस्था को प्रभु यीशु मसीह की उस व्यवस्था से पूरी तरह से वो मार देता है। அதனால்தான் उसके द्वारा பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையானேன் என்று और சொல்கிறார். उस पाप के उस व्यवस्था प्रमाण से मैंने स्वतंत्रता पाया, यहाँ पर कहता है। 3வது வசனத்திலே तीसरा वचन में, அது எப்படி எனில் மாம்சத்தினால பலவனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் பாவ வம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ள தீர்த்தார். क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी उसको परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पाप में शरीर की समानता में और पाप बलि होने के लिए बेचकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी। நம்முடைய மீறுதல்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், துன்மார்க்கங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம், பாவத்தின் சம்பளமாக மரண அவருடைய நேச குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்
அதை ஒப்பு கொடுத்தார். पाप की मजदूरी जो मृत्यु है, हमारे जो दुर्मार्ग, हमारे जो गलत काम, हमारी जो बुराई है, हर एक चीज को प्रभु यीशु पर उसने लाद दिया. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ள தீர்த்தார். वहां पर हर एक चीज को प्रभु यीशु मसीह पर लाद कर वो उस न्याय के दंड से उन्होंने छुड़ा लिया. ஆகவே ஆண்டவராக இயேசு इसलिए கிறிஸ்துவானவர் प्रभु यीशु मसीह जी जो है, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இருக்க போகிற முக்காலத்து மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் அங்கே அவருடைய மாம்சத்திலே அவர் தீர்த்தார். इस संसार पर रहने वाले या फिर जो उठाए गए हैं, उन सबों का पाप को उन्होंने क्षमा किया. பாவத்தின் சம்பளமாக ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். पाप का जो कमाई, जो मृत्यु है, वो अपने ऊपर ले लिया. அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். और वो जो परमेश्वर का परमेश्वर, हमें वो जीवन उन्होंने दिया है. ஆகவே इसलिए மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தை நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். आत्मा के अनुसार चलाए जाए, इसलिए परमेश्वर ने ऐसे शरीर के कामों से हमें छुड़ाया है. நியாயப்பிரமாணத்தை நீதி மனிதனாலே நிறைவேற்றப்பட்டாலும் நித்திய ராஜ்யத்துக்கு போடாது. व्यवस्था से छुड़ाए जाकर जब हम परमेश्वर के राज्य में जब अनुसार चलते हैं, तो तभी उस स्वर्गीय राज्य में प्रवेश कर पाएंगे. நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை. व्यवस्था को उन्होंने நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். व्यवस्था को पूरा करने उन्होंने आया. எங்கே? कहाँ पर? கல்வாரி சிலுவையிலே. कलवरी क्रूस पर. அன்றியும் 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். क्योंकि शारीरिक व्यक्ति शरीर की बातों पर मन लगाते हैं, परंतु आध्यात्मिक व्यक्ति आत्मा की बातों पर मन लगाते நாம் हैं. எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோமா? हम हर एक समय क्या आध्यात्मिक बातों पर मन लगाते हैं? 7வது வசனத்திலே 7वें वचन में, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, क्योंकि शरीर पर मन लगाना तो परमेश्वर से बैर रखना है. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. क्योंकि ना तो परमेश्वर की व्यवस्था के अधीन है और ना हो सकता है. கீழ்ப்படியாமலும் जो अधीन ना रहते கீழ்ப்படிய हुए கூடாமலும் और अधीन ना होते हुए இருக்கின்ற வேலை செய்கிறது யார்? ऐसे काम करने वाले कौन हैं? வெளியான மனுஷன், बाहरी मनुष्य. புறம்பான மனுஷன், और जो बाहरी जो அந்த मनुष्य है, பிசாசானவன், और वो जो शैतान है, அக்கிரமக்காரன் தான் இப்படி செய்யாதபடிக்கு நம்மை ஏவுகிறான். और वो जो गलत काम करवाता है, वही हम में उकसाता है. ஏன் ஏவுகிறான்? वो कौन क्यों उकसाता है? கண்களின் இச்சை, जो आंखों की மாம்சத்தின் इच्छை, जो इच्छा है, जो जीवन मांस की की इच्छा है, பெருமை. और जीवन का जो घमंड है, இந்த 3 காரியத்தில் விடாத மனிதரே இல்லை. ये 3 बातों में ना गिरने वाले मनुष्य कोई नहीं है. அங்கே ஆதாமும் ஏவாளும் இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் தான் விழுந்து वहां போனார்கள். पर आदम और हवा भी ऐसे आंखों की इच्छा, मांस की इच्छा और जीवन का जो घमंड है, उनमें दिखाई पड़ा. 4ம் அதிகாரத்திலே இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தெளிவாக वहां சொல்லப்பட்டிருக்கிறது. पर 4 वचन में हम देखें तो ये जो आंखों की इच्छा, मन की इच्छा और जीवन का जो घमंड है, हम वहां पर अच्छी तरह से बताया गया है. पहला जो है பிசாசானவன் शैतान जो है, ஆதாமை ஏவாளை விடச் செய்தான். आदम और हवा को उन्होंने गिराया. இந்த உலகத்தின் ஆளுகை எல்லாம் ஆதாமிடத்திலே தேவன் और கொடுத்தார். पूरा संसार का अधिकार जो है आदम को उन्होंने दिया. இதை பண்படுத்திக்கொள், और इसे तू उपयोग में ला ஆண்டுகொள், और उसे अपना ले. சகலவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று ஏதேனும் என்ற இடத்திலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். सब कुछ को अपने वश में कर लो. उन्होंने कर वाटिका के उस अदन की वाटिका में पकड़ रखा. ஆங்கிலத்திலே அட்டி ஏதேன் இருக்கும். और वहां पर தோட்டத்தின் பெயர் ஏதேன் அல்ல. और वहां पर वाटिका का नाम वो आदन नहीं है. ஏதேன் என்ற இடத்தில் தான் அந்த தோட்டம் இருந்தது. अदन की उस जगह में वो वाटिका था. சகலவற்றையும் சிருஷ்டித்து அவனுடைய ஆளுகையிலே கொடுத்தார். तो वे समझ सब कुछ को सृजा के सब कुछ उनके अधिकार में कर दिया. அவனும் पर वो तो இங்கே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை விழுந்து போய் मन की इच्छा, आंखों की इच्छा में गिरकर தேவன் மேலே பழி போடுகிற காரியம், परमेश्वर के ऊपर दोष लगाता है. அந்த ஸ்திரீயின் மேலே போடுகின்ற और காரியம், वो स्त्री पर दोष लगाता है. சர்வத்தின் மேலே பழி போடுகிற और காரியம், सब कुछ के ऊपर दोष लगाता है. இப்படித்தான் ये जो कार्य இந்த ऐसे, உலக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் விழுந்து ये போயிருக்கு. जो संसार है, आंखों की अभिलाषा और जो मन की अभिलाषा है, जीविका का जो घमंड है, उसमें वो गिरा हुआ है. விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் और जो बहुमूल्य प्रवेश मसीह के लहू से छुड़ाए गए जो हम हैं, ஒருவரும் இந்த காரியத்தில் விழுந்து போகாத ஒரு நபரும் இல்லை. कोई भी ऐसे बातों में ना गिरे हुए कोई भी एक व्यक्ति नहीं है. இதற்காகத்தான் इसी के लिए ही தேவாதி தேவன் परमेश्वर का அவர் परमेश्वर, செய்த தியாக பலியான वो जो किया त्याग जो இந்த बलि है, பஸ்காவிலே ये जो फंसा है, நிழலாட்டமாக ये जो फंसा நாம் को सीधे பாத்திரவான்களாக हम योग्य रीति से பங்கெடுக்கும்படியாக हम भाग लेने में, நாம் உலகத்தில் இருக்கிறோம். हम संसार में है, ஒரு வாரம் உலகத்தில் இருக்கிறோம். हम ऐसे संसार में பரிசுத்த நாளிலே நாம் தேவனுடைய வீட்டிற்கு வருகிறோம். अपवित्र दिन में घर में आते हैं. அற்ப சொற்ப காரியங்களிலே தவறி और இருப்போமானால் कुछ छोटे मोटे कामों में हम भटके हुए அந்த हैं, तो காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். என் பிள்ளைகள் ஒருவரும்
நித்திய அழிவிற்கு போகக்கூடாது उन என்பது தேவனுடைய நித்திய தீர்மானம். उन कामों को मान लेना है, सही करके परमेश्वर में एक होकर प्रभु मेज में हमें भाग लेना है। எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். कितना वो दया का प्रभु है। அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிற தேவன். परमेश्वर हमारे पापों को, अपराधों को अपने पीठ के पीछे वो फेंक देता है। அது மாத்திரமல்ல சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிற इतना ही தேவன். नहीं, समुद्र के गहराई में वो डाल देता है। மறுபடியும் நினையாத தேவனாக वो இருக்கிறார். फिर दोबारा उसे याद नहीं करता है। सब परमेश्वर है। யாராவது சில தவறுகள் செய்தோம் என்றால் हो सकता है कुछ गलतियां हमने किया है, நம்முடைய கூட்டாளிகள் கூடிக்கொண்டு அவன் இப்படி இவன் இப்படி என்று புறங்கூறி இருப்போம். हम भीड़ जमा करके उनके ऊपर में दोष लगाना, तू ऐसा है, तू ऐसा है बोलकर। வலது கையில செய்கிற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாது. सीधे हाथ से जो काम करते हैं उल्टा हाथ को नहीं मालूम होना चाहिए। இதுதான் உதவி. यही है सहायता। நாம் என்ன செய்கிறோம்? हम क्या करते हैं? நீ வலது கையில செய்கிற உதவி இடது கை தெரியக்கூடாது என்றால் இந்த உதவி பற்றி ஒருவரிடம் சொல்லக்கூடாது. சொல்லினால் அந்த படன் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறார். तू सीधे काम से जो सहायता करता है उल्टे हाथ को नहीं मालूम होना चाहिए। इसका अर्थ यह है कि तू किसी को तो बाहर उसका प्रचार नहीं करना चाहिए। யாருக்கு எந்த உதவி செய்தாலும் கிறிஸ்துவின் அன்பினாலே அந்த உதவி செய்ய வேண்டும். चाहे तो किसी को भी कोई सहायता पहुंचाए, वो मसीह के प्रेम में तुम्हें पहुंचाना அந்த चाहिए। உதவியை தேவன் ஆசீர்வாதமாக நமக்கு நாளத்தனையா கொடுப்பார். और उसी सहायता को ही परमेश्वर आशीर्वाद के रूप में दोबारा वो लौटा कर देता है। அதனால் தான் சொல்லுகிறார், इसीलिए वो कहता है, நான் வஸ்திரமல்லாது இருந்தேன், मैं वस्त्रहीन था, காவலில் இல்லாது இருந்தேன், मेरा कोई रखवाला नहीं था, உணவில்லாம இருந்தேன், मुझे भोजन नहीं था, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை. और मुझे आदर देने के लिए एक भी व्यक्ति नहीं था। ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பார்த்தோம்? परमेश्वर, कब हमने तुम्हें देखा? நீர் யார் யாருக்கு எதை செய்தீர்களோ அந்த दरिद्रர்களுக்கு ஏழைகளுக்கு அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். तू एक एक जो दीन दरिद्र को जो सहायता पहुंचाता है, जो काम करता है, वो सभी मेरे विषय में तो करता है। प्रभु ने நம்முடைய कहा, உதவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा सहायता कैसा है? ஆராய்ந்து பார்ப்போமா? हम जांच कर देखेंगे। நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இன்னொருவரை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. अपने आप को जांच कर देखना ये हमारा काम है, दूसरों को जांचना वो तुम्हारा काम नहीं அப்படி है। விழுந்து போய் தவறி போய் இருக்கிற விசுவாசிகளுக்காக அல்லது அவிசுவாசிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? और जो घिरे हुए जो विश्वासी, जो पिछड़े हुए विश्वासी, उनके लिए हमें क्या करना மோசே है? என்ன செய்தார்? मूसा ने क्या किया? திறப்பின் வாசலில் நின்று தேவாதி தேவனிடத்திலே அவர் மல்லு கட்டுகிறார், மன்றாடுகின்றார். परमेश्वर के द्वार पर वो रहकर वो परमेश्वर से वो दुहाई देता है, पुकारता है। எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை நீர் விடுவித்து வந்தீரே, आईगुप्त से, इजिप्ट से तुमने, मिस्र से लोगों को छुड़ाकर तुमने लाया प्रभु। சோரம்பை அவர்களை தேவன் அழித்து விட்டார் என்று அந்த புரதாஜியார் சொல்ல மாட்டார்களா? क्या वो लोग ऐसे नहीं कहेंगे? அந்த ஜீவ புஸ்தகத்திலே उस जीवन की पुस्तक என்னுடைய में பெயரை கிறுக்கி போடு, இவர்களுடைய பெயர் இருக்கட்டும் என்று அவர் பரிந்து பேசுகிறார். उनके लिए वो कहता है कि मेरे नाम को जीवन की पुस्तक से तू काट दे, उनको अब क्षमा करो कहता है। ஏனென்றால் அவருடைய தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சரீரமாக அந்த ஆலயத்தில் உண்மையுள்ள மனுஷன் என்று தேவனை சாட்சி கொடுத்தார். क्योंकि परमेश्वर के घराने में वो सच्चा व्यक्ति, धार्मिकता का व्यक्ति था। परमेश्वर के द्वारा गवाही को मूसा ने पाया। நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा गवाही कैसा है? திறப்பின் வாசலில் நின்று द्वार पर रहकर அழிந்து போகிற இந்த மக்களுக்காக, जो नाश किए जाते हैं लोगों இந்த के लिए, அரசாங்கம் நம்முடைய ஜனங்களுக்கு எதிராக செய்கின்ற அந்த கொடுமையான और ये जो காரியங்களுக்கு, सरकार जो हमारे विरुद्ध में जो काम करता है ऐसे बुरे कामों के விழுந்து प्रति, போகிறவர்களுக்காக, हम गिरे हुए के लिए, பின்வாங்கி போகிறவர்களுக்காக, जो पिछड़े हुए लोगों के लिए ஏழைகளுக்காக, और गरीबों के लिए, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, और जो दिन दरिद्र लोग हैं, விதவைகளுக்காக ऐसे बच्चों को நாம் திறப்பதின் வாசல் நின்று ஜெபிக்கிறோமா? क्या हम ऐसे द्वार पर रहकर परमेश्वर से पुकारते हैं? தேவனிடத்திலே முறையிடுகிறோமா? परमेश्वर से क्या हम पुकारते हैं? மன்றாடுகிறோமா? क्या हम गिड़गिड़ाते हैं? இதைத்தான் தேவன் यही எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे चाहता है। பிரியமானவர்களே, प्रिय लोगों, இங்கே நாம் 9வது வசனத்தை நாம் यहाँ வாசிக்கலாம். पर 9वां वचन को हम पढ़ेंगे। தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல. परंतु जबकि परमेश्वर का आत्मा तुम में बसता है तो तुम शारीरिक दशा में नहीं परंतु आत्मिक दशा में हो। यदि किसी में किसी का आत्मा नहीं तो वो उसका जन नहीं है। ஆகவே மாம்சத்துக்கு நீங்கி इसलिए शरीर से बचे रहकर ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போமானால், आत्मिक दशा में अगर रहते हैं तो இங்கே நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்களாக இருப்போம். हम मसीह के आत्मा को पाए हुए लोग होंगे। இல்லை என்றால் ऐसा नहीं है तो கிறிஸ்துவனுடைய ஆவி, ஜீவனாகிய கிறிஸ்து நமக்கு உள்ளே இருக்க மாட்டார். किसी में मसीह का आत्मा नहीं है तो वो उसका जन नहीं है, मसीह का आत्मा उसमें नहीं रहेगा। 10வது வசனம், 10वां वचन, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமான பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது
நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். यदि मसीह तुम में है तो देह पाप के कारण मरी हुई है, परंतु आत्मा धर्म के कारण जीवित है। பாருங்கள், यहाँ पर இங்கே देखिए பரிசுத்த பவுலடிகளார் திரும்ப 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 இந்த மாம்சத்தினுடைய காரியத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். पवित्र पौलुस दोबारा बार बार ऐसी शरीर के बातों को याद दिलाता है। ஆவி நம்மிடத்திலே வாசமாயிருந்தால், आत्मा हम में बसता है तो கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதிரான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். यदि मसीह तुम में है तो देह पाप के कारण मरी हुई है, परंतु आत्मा धर्म के कारण जीवित है, तुम में आत्मवास करेगा। அவருடைய ரகசிய வருகையின் போது परमेश्वर के रहस्य आगमन में பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வாசம் செய்யும் போது पवित्र आत्मा जब हमारे अंदर वास करता है तो அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். वो हमें फिर दोबारा जिलाएगा, அந்த சத்தத்தை கேட்டு நாம் மறுரூபமாகுவோம். और उस शब्द को सुनकर हम बदल जाएंगे। இந்த மண்ணான சரீரமானது அலங்கமானது இடிந்து விழுந்து ये जो मिट्टी शरीर जो है ये गिर जाएगा। அங்கே और यरीहो को जब उन्होंने उसका அவர்கள் இட்ட ஓசை நிமித்தமாக जब उसके चारों तरफ उन्होंने चला तो तब क्या हुआ? அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. वो जो दीवार है वो वहां पर गिर गया। அதே பிரகாரமாகத்தான் उसी प्रकार ஆண்டவருடைய சத்தமானது கேட்ட உடனே இந்த மண்ணான சரீரமாகிய அலங்கம் இடிந்து परमेश्वर के जब शब्द को हम सुनेंगे तो ये जो मिट्टी का शरीर है वो गिर जाएगा, மகிமையின் பிரவேசத்திலே और महिमा के उस प्रवेश में குமாரன் சாயலுக்கு ஒப்பாக पुत्र के उस छाये में उसके स्वरूप में பரிசுத்தாவியானவர் மாற்றி நம்மை பரதேசிக்கு அழைத்து போவார். पवित्र आत्मा परमेश्वर हमें बदल कर उस स्वर्गीय राज्य में ले जाएगा, यही कहता है। 12வது வசனத்தை வாசிக்கலாம். वचन को पढ़ेंगे। ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள். इसलिए हे भाइयों, हम शरीर के कर्जदार नहीं कि शरीर के अनुसार दिन काटे, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். क्योंकि यदि शरीर के अनुसार तुम दिन काटोगे तो मरोगे। சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் यदि பிழைப்பீர்கள். आत्मा से देह की क्रियाओं को मारोगे तो जीवित रहोगे। சரியான விதத்திலே இங்க கண்டனம் செய்கிறார். सही विषय में खंडित करता है यहाँ पर। மாம்சத்தின்படி मांस के अनुसार, மனுஷனுடைய சுபாவப்படி, जो बाहरी मनुष्य का जो स्वभाव के अनुसार, கிரிகளின்படி शैतान का जो काम है, நாம் பிழைத்தால் हम ऐसे उसमें जीवित रहते हैं तो கண்டிப்பாக சாவீர்கள், செத்து போவீர்கள். निश्चय मर जाओगे, मारे जाओगे। சரீரத்தினுடைய இந்த மாம்சமான காரியங்களை அழித்தால் शरीर के ये मांस के कामों को अगर मारते हो तो இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைப்பீர்கள். प्रभु यीशु मसीह में जी उठोगे। 14வது வசனம், 14वां वचन, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். इसलिए कि जितने लोग परमेश्वर की आत्मा के अनुसार चलाए चलते हैं वही परमेश्वर के पुत्र हैं। 15வது வசனம், 15वां वचन, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் क्योंकि तुमको दासत्व की आत्मा नहीं मिली कि फिर भयभीत हो, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். परंतु लेपालकपन की आत्मा मिली है जिससे तुम हे अब्बा हे पिता कहकर पुकारते हो। அதனால் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. आत्मा आप ही हमारी आत्मा के साथ गवाही देगा कि हम परमेश्वर की संतान हैं। பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் पवित्र आत्मा को पाए हुए हम பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாதத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். अब्बा पिता कहकर पुकारने का ऐसा पुत्र का हम आत्मा को हमने पाया है। அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ऐसे परमेश्वर के जो संतान हम हैं, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் இருந்து தேவனுக்கு சாட்சி இருக்கிறார். पवित्र आत्मा खुद ही वो हमारे आत्मा के साथ वो गवाही देता है। 17வது வசனம், 17वां वचन, நாம் பிள்ளைகளானால் கர்த்தருமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். और यदि संतान है तो वारिस भी, और परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस हैं कि जब हम उसके साथ दुख उठाए तो उसके साथ அவருடைய महिमा पाए। பாடுகளை இந்த சரீரத்திலே சுமந்து கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிற பிள்ளைகளாக எப்பொழுதும் சிலுவை சுமந்து கொண்டே இருப்போமானால் परमेश्वर के दुख को इस शरीर में लिए हुए हर बार जब हम परमेश्वर को हमारे अंदर से हम दिखाते हैं இந்த तो புறமான மனுஷனை ஒவ்வொரு வினாடியும் ஒழித்து கொண்டே இருப்போமானால் जो बाहरी मनुष्य को हर एक वक्त हम उसे मारते हैं तो தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு परमेश्वर के उस महिमा को पाएंगे, ऐसी आशा से இந்த நாம் பார்க்கின்ற சிருஷ்டிகள் எல்லாம் हम जो सृष्टि को पूरे देखते हैं, தேவன் வாயின் வார்த்தைகளினாலே परमेश्वर अपने मुंह के वचनों के கையின் द्वारा और கிரியைகளினாலே अपने हाथों की क्रियाओं के द्वारा வானத்தையும் आकाश को பூமியையும் और भूमि को, சமுத்திரத்தையும் समुद्र को அதில் உள்ள சகலவற்றையும் और सब कुछ को, அவர் சிருஷ்டித்தார். सब कुछ को सृजा। வாயின் வார்த்தைகளினாலே கையின் கிரிகளினாலே சிருஷ்டித்தார். अपने मुंह के वचनों के द्वारा, हाथ के
कामों के द्वारा न அவர் सृजा। சர்வ சிருஷ்டிகர், वो सारे सृष्टि के सृष्टि அவர் करता சர்வ है। வியாபி. वो सर्वव्यापी प्रभु है। சர்வ வியாபியா என்றால் இங்கும் நிறைந்திருக்கிறவர். वो सर्वव्यापी कहे तो हर एक जगह वो அவர்தான் रहने वाला। பரிசுத்த ஆவியானவராக எங்கும் வியாபித்திருக்கிறார். वही पवित्र आत्मा परमेश्वर हर एक जगह वो सर्वव्यापी है। ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த இருதயத்திலே தேவனாகிய கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கும் உள்ளத்திலே அவர் வியாபித்திருக்கிறார். जब मसीह का जो जीवन हम में होता है तो ऐसे वो सारे जगह में वो व्यापी है। ஆனால் இந்த நாம் பார்க்கின்ற செடி கொடி மரம் மேடுகள் மலைகள் சிகரங்கள் யாவும் हम जितने पेड़ पौधे जीव जंतु पहाड़ जो शिखर सब हम जो देखते हैं அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ये सभी नाश के लिए वो रखा गया है। உலகத்தின் முடிவிலே संसार के अंत में நியாய தீர்ப்பின் முடிவிலே उस न्याय के दिन வெள்ளை में சிங்காசனத்திற்குடைய தீர்ப்புக்கு முடிவிலே और उस सफेद सिंहासन के उस न्याय के दिन में இவைகள் எல்லாம் அக்கினிக்கு ये விரையாகப்பட்டிருக்கிறது. सभी आग में झोंके जाने के लिए रखा गया है। எப்பேற்பட்ட விலங்கானாலும் சரி அழகான பறவைகளாக இருந்தாலும் சரி அது எந்தவித காரியமாக वो இருந்தாலும் कैसे सुंदर वो सृष्टि कैसे भी वो पेड़ पौधे जीव जंतु कुछ भी होने पर भी தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக மகிமையின் சரீரத்திலே தேவாதி தேவன் உண்டு பண்ணினார். जब परमेश्वर ने अपनी महिमा में मैं अपनी छाया में अपने स्वरूप में जब जो सृजूंगा जब उन्होंने कहा இந்த जो மனுஷனுக்கு தான் அங்கே அழிவு இல்லை. इसलिए ऐसे इस मनुष्य के लिए वहां पर नाश नहीं है। அழிவில்லாத நித்திய ஜீவனை தான் கொடுத்தார். अविनाशी उस नित्य जीवन को उसने दिया। இங்கே இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ये पूरे सृष्टि में புத்திர சுகாரம் வருவதற்கு वो जो लेपलकपन की आत्मा पाए காத்திருந்து और इंतजार में நமக்குள்ளே जब अपने अंदर கர்ப்ப வேதனைப்படுகிறது. गर्भ वेदना वो सहता है। யாரை போல? किसकी तरह? பரிசுத்த பவுலடிகளாய் போல. पवित्र पौलुस की तरह। இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்ப்ப வேதனைப்பட்டுதான் தேவாதி தேவன் இந்த விடுதலை ரட்சிப்பை மீட்பை கொடுத்தார். ये सभी लोग मन फिराए इस गर्भ वेदना को उसने सहा और पूरे छुटकारे को उसने दिया। இப்படியாக इस तरह से இந்த அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ये जो नाश के लिए रखा गया जो सृष्टि है எப்பொழுது தேவன் வெளிப்படுவார்? कब वो प्रकट होगा? இங்க 1000 வருட அரசாட்சியிலே நாம் எல்லாம் சுதந்திரமாக செழுமையாக வளமையாக நாம் அந்த 1000 வருட அரசாட்சி வரைக்கும் தேவாதி தேவனை துதித்துக் கொண்டிருக்கோம். और परमेश्वर के उस 1000 साल का राज्य के लिए हम जो परमेश्वर को निरंतर जो हम स्तुति करते हैं அனுதினமும் கர்ப்ப வேதனைப்படுகிறது. हर दिन गर्भ वेदना को सहता है। தேவனுடைய பிள்ளைகளை மகிமையான அந்த காரியத்திலே பார்க்கும்படியாக परमेश्वर के लोगों को अपने उस महिमा के कार्य में அந்த देखे 1000 வருட அரசாட்சி வரைக்கும் அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள் சிருஷ்டிகள். और उस 1000 वर्ष के राज्य में सारे सृष्टि उसकी स्तुति करेगी। அப்பேற்பட்ட காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளை தேவனை துதிப்பதற்காக இப்பொழுது துதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த 1000 வருட அரசாட்சியில எப்பொழுது நான் தேவனை பார்ப்போம் और ऐसे பிள்ளைகளை பார்ப்போம் என்று கர்ப்ப வேதனைப்படுகிறார். और ऐसे कार्य के लिए परमेश्वर ने अपने लोगों को सृजा है, स्तुति करते हैं। इस संसार में स्तुति करने पर भी सारे सृष्टि को अपने सृष्टि के लिए स्तुति के लिए उसने सृजा है, इसलिए गर्भ वेदना सहता है। 24வது வசனத்திலே 24वें वचन में அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और उसी आशा में हम जो उद्धार पाए जीवित हैं। காணப்படுகிறதை நம்புகிறதை நம்பிக்கை அல்ல, और जिस वस्तु की आशा की जाती है वो देखने ஒருவன் में தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? आए तो वो फिर आशा वो कहाँ रही? நாம் காணாததை நம்பினோமாகில் क्योंकि जिस वस्तु को कोई देख रहा है வருகிறதற்கும் பொறுமையோட காத்திருப்போம். उसकी आशा क्या करेगा? இந்த பலவீனங்களிலே और इसलिए ஆவியானவரும் पवित्र आत्मा நமது परमेश्वर பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்கா பெருங்குற்றலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 26 वचन इसी आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसे हाय भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। நமக்கு எதை வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். हम प्रार्थना करें हम नहीं जानते हैं कहता है। ஆண்டவருடைய பார்வையிலே परमेश्वर की दृष्टि में சாத்தானிடத்திலே சாட்சி கொடுத்த தேவாதி தேவன் शैतान के सामने गवाही दिया परमेश्वर का परमेश्वर உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலகுகிற மனுஷனான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். अयुब सच्चा व्यक्ति, धर्मी व्यक्ति, बुराई से दूर रहता था। परमेश्वर खुद वहां पर शैतान के सामने गवाही दिया। ऐसा अयुब நண்பர்களுக்காக நண்பர்களுடைய விடுதலைக்காக அவர் ஜெபம் பண்ணினார். दोस्तों के छुटकारा के लिए वहां पर प्रार्थना उन्होंने किया। சகலவற்றையும் தேவன் இரட்டத்தரையா கொடுத்தாலும் हर एक चीज वस्तुएं जो है दुगुना पाने पर भी அது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, சம்பூரணம் அல்ல, वो मेरे लिए आशीष की बात नहीं है, वो भरपूरी संपूर्ण नहीं है। மாம்சத்திலே நான் அழிந்தாலும் मेरे मांस में मैं मारा जाऊं तो भी
என் மீட்பர் என்னை உயிரோடு எழுப்புவார். मेरा जीवित परमेश्वर मुझे फिर दोबारा वो उठाएगा। 1000 வருட அரசாட்சியிலே हजारों वर्ष के उस राज्य में தேவாதி தேவன் परमेश्वर का परमेश्वर ராஜாதி ராஜனாக राजाओं का राजा होकर அங்கே எருசலேமிலே 1000 வருட அரசாட்சியிலே அவர் பூமியில் நிற்பார் என்பதை நான் என் சொந்த கண்களாலே பார்ப்பேன், அந்நிய கண்களாலே என்று என்று எப்பொழுது வெளிப்பாட்டை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். वहां पर यरूशलेम में परमेश्वर वहां पर खड़ा होगा, उस वर्ष के उस राज्य में वहां पर परमेश्वर होगा, ऐसी वो गवाही वहां पर बोलता है। பாருங்கள், இங்கே यहाँ पर देखिए அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிருஷ்டிகள் எல்லாம் नाश के लिए रखा गया ये जो सृष्टि है, தேவாதி தேவனை அந்த 1000 வருட அரசாட்சியிலே செழுமையாங்களை செழுமையாக வைத்திருப்பார். परमेश्वर का परमेश्वर उस 1000 वर्ष के उस राज्य परिपालन में वो बहुत ही हरा भरा वहां पर இந்த सृष्टि होगा। உலகமெல்லாம் தேசமெல்லாம் விசேஷமாக இஸ்ரவேல் தேசம் யூதேய தேசமாக மாறப்போகிறது. यहाँ पर ये जो सृष्टि है, ये जो इजराइल खास करके इजराइल देश यहूदिया जो देश है वो परमेश्वर के सृष्टि के लिए उस जगह गया है। எப்படி இந்த இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த இஸ்ரவேலை நாய்ந்தித்ததோ, इजराइल के चारों तरफ का जो देश वहां पर हम देखे तो அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, जैसे वो मारे जाते हैं, சிதறடிக்கப்பட்டார்களோ, जैसे बिखरे हुए हैं, ஒரு தேசம் அந்த தேசத்தினுடைய மொழி, இனம், கலாச்சாரம், நாடு எதுவும் இல்லாமல் பாலைவனமாக போனதோ, एक देश का जो वहां पर जो चरित्र है, वहां पर जो उसका जो संस्कार सब कुछ जहां पर मिटाया जाता है, போனது कैसे वो गायब हुआ। இஸ்ரவேலருடைய அருவருப்பு, इजरायलियों का वहां पर गुड़गुड़ाना, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் சிலை வணக்கம், वो सबों से ऊपर अपने आप को रखना, மற்ற என்ன அருவருப்பு என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். और क्या क्या बातें हैं आप अच्छी तरह से जानते हैं। உலகத்திலே அருவருப்பான காரியத்திற்கு இஸ்ரவேல் தேசம் தான் ஹெட் குவார்டராக இருக்கிறது. जो दुनिया में जो इजरायली जो है वो हम देखें तो गुड़गुड़ाने में ऐसी बातों में हेडक्वार्टर की नहीं दिखाई அதை पड़ता है, வெளிப்படையாக சொல்லாமல் वो बाहरी रूप से ना बताते हुए சோதோம் கொமோராவிலே நடந்த அருவருப்பு सदोम और உங்களுக்கு நன்றாக தெரியும். गोमोरा में जो हुआ आप अच्छी तरह से जानते हैं, சோவாரிலே நடந்த அருவருப்பு, और सोआर में जो हुआ आप जानते हैं। இப்பேற்பட்ட அக்கிரமங்கள் எல்லாம் அங்கு நடக்கிறது. ये सभी अपराध की की बातें वहां पर चल रही है, फिर भी தேவாதி தேவன் परमेश्वर का परमेश्वर ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் अब्राहम को जो वायदा किया ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति 14 में, அங்கு எகிப்து தேசம் முதல் वहां पर मिस्र से लेकर யூப்ரட்டிஸ் நதிக்கரை வரைக்கும் यूफ्रेटिस नदी तक இந்த கானான் தேசத்துக்குரிய எல்லைகளை அவர் இஸ்ரவேல் தேசமாக நிர்ணயித்திருக்கிறார். पूरे कनान देश के सभी वहां पर सबको अपने इजराइल की नहीं वो दिखता है। அப்பொழுது उस समय சாலமோன் ராஜாவும் सुलेमान राजा, மெல்கிசேதேக் என்ற ராஜாவும், मलकीसेदेक राजा भी, அவர் சாலேம் என்றால் சமாதானம், सालेम कहे तो शांति, சமாதானத்தின் ராஜா, शांति का राजकुमार, அந்த தேசம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று வரைபடம் வைத்திருக்கிறார். और वो देश जो है ऐसा होना चाहिए उसने सोचा। எப்படி अழிக்கப்பட்டதோ, कैसा वो नाश किया गया। இவர்கள் எல்லாம் 1948ஆம் வருடம் ஒரு தேசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். 1948 दशा में वहां पर फिर दोबारा बनाता है, சரியாக 70 வருடம் பொறுத்து और ठीक 70 वर्ष में தேசத்திற்கு தலைநகரம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். वहां पर देश का वो एक मुख्य राज्य में बदल देता அது है, தேவனுடைய பிள்ளை அங்கே டொனால்ட் ட்ரம்ப் மூலமாக और वहां पर परमेश्वर का पुत्र डोनाल्ड ट्रंप के द्वारा இப்பொழுதும் அறிவித்திருக்கிறார். अभी वो कहता है அங்கே காசா இருக்காது, மொட்டை அடிக்கப்படும். वहां पर गाजा नहीं रहेगा, वो मिटा दिया जाएगा। சகரியாவிலே படிக்கிறோம், காசா மொட்டை அடிக்கப்படும். जकरिया में हम पढ़ते हैं गाजा सिर्फ वहां से मिटा அங்கே दिया जाएगा। காசாவில் இருக்கிற அகதிகள், वहां- பாலஸ்தீன அகதிகள், वहां पर जो गाजा में रहते हैं அவர்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சிறு மாதத்துக்குள்ளதாக वहां पर कुछ महीने के बाद அங்கே में சோமாலியாவிலே குறைந்தது 2-3 ஆயிரம் தூரத்திலே கடல் கடந்து கொண்டு போய் அவர்கள் அங்கே விட போகிறார். वहां पर सोमालिया के उस समुद्र के उस पार में वहां पर वे ले जाकर छोड़ दिए जाएंगे, முற்றிலுமாக அகதி இருக்கிற இடங்கள் தரைமட்டமாக்கப்படும். और पूरी तरह से वहां का जो जगह है वो मिटा दिया जाएगा। அங்கே பாலஸ்தீனமோ காசாவோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரைபடத்தில் இருக்காது. वहां पर फिलिस्तीन या फिर गाजा वहां पर ऐसा कोई नाम नहीं होगा। ஆனால் இந்த எத்தர்கள் சொல்லுகிறார்கள், फिर भी यहाँ पर लोग कहते हैं உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் தேசம் இருக்காது என்று சொல்லுகிறார். परमेश्वर इजरायली जो इजराइल जैसे वो नहीं रहेगा, आगे को நீ कहते हैं மலைகளின் மேல் வருவாய். तू पहाड़ पर आएगा। எந்த மலைகளின் மேல்? कौन से पहाड़ पर? இஸ்ரவேலின் மலைகளின் மேல் இஸ்ராயேல் ஆண்டவருக்கு விரோதமான எல்லா ஜனமும் வரும். इजराइल के पहाड़ के ऊपर से परमेश्वर के எல்லா विरोध लोग நாடும் आएंगे, சேர்ந்து வரும். सारे लोग ऐसे आएंगे। ரஷ்யா, சைனா, மங்கோலியா, இந்தியா இப்பேற்பட்ட முஸ்லிம் கண்டுகளோடு சேர்ந்து வரும். रशिया, चाइना, मंगोलिया, इंडिया ऐसे सब देश मिल करके वहां पर विरोध में आएंगे। அவர்களை வர வைத்து அழிப்பார். परमेश्वर उनको ऐसे बुलवा करके वहां पर मरवाएगा। ஒரு இமைப்படுதலே அத்தனை பேரையும் அழிப்பார். एक क्षण भर में उतने लोगों को वो पर அதுதான் नाश இங்கே करेगा। யூப்ரட்டிஸ் நதி காய்ந்து கொண்டிருக்கிறது. इसीलिए यूफ्रेटिस नदी को हम देखें तो वो அந்த सूखता है, வழியே தான் கிழக்கத்து ராஜாக்கள் வருவார்கள். वहीं से होकर के राजा वहां पर आएंगे।
சூரிய சுனாமி என்று சொன்னோமே, सूर्य सुनामी जैसे मैंने बताया அந்த था, சுனாமியால் वो सुनामी के द्वारा எல்லா விதமான காரியங்களும் அழிந்துவிடும். हर एक कार्य जो हर एक वस्तु में नाश किया जाएगा, சேட்டலைட் இருக்காது. सैटेलाइट नहीं होगा। வானத்திலே சென்று கூடு கட்டுவேன், கூடு கட்டி கொண்டிருக்கிறார்களே, आ- அது கீழே தள்ளப்படும். आकाश में मैं चढ़कर अपने घर बसाऊंगा, बनाऊंगा, जो जिन्होंने कहा है वहां से वहां पर धकेल दिए जाएंगे। வானத்திலே சென்று கூடு கட்டினாலும் அங்கே இருந்து தள்ளுவேன்னு तू சொன்னார். चाहे आकाश में चढ़ने की कोशिश करे, वहां से मैं तुमको धकेल दूंगा, परमेश्वर ने இது कहा। நடக்கும். ये होगा। இப்படியாக इस तरह से இந்த அழிவான காரியங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். ऐसे नाशवान जो தேவன் बातें हैं परमेश्वर पहले से बताया है। தேவன் சொன்ன எல்லா காரியமும் எழுத்தடிவில் நடந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर ने कही हुई जो लिखी हुई बातें, हर एक जो बात हो रही है। ஆகவே इसलिए பிரியமானவர்களே, प्रिय लोगों, நாம் हम எந்த அளவுக்கு தயாராகி हम கொண்டிருக்கிறோம்? कितना तर हम सीधे तैयार हो रहे हैं। ஏனென்றால் சூரிய சுனாமி வரும்போது क्यों हम कहे तो सूर्य सुनामी जब आएगा तो சபை இருக்காது. कलीसिया नहीं रहेगा। நியூக்ளியர் பாம் போடும்போது இங்க சபை இருக்காது. न्यूक्लियर बॉम्ब जब डाला जाएगा तो कलीसिया नहीं रहेगा। தேவனுடைய நாமம் படாத அத்தனை பேர்களுக்கும் 666 முத்திரை தரிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கொப்பளங்கள் வரும். परमेश्वर के नाम को धारण नहीं किए हुए जो लोग हैं उन पर 666 का छाप दिया जाएगा। சமுத்திரம் ரத்தமாக மாறும். समुद्र जो है वो रक्त में, खून में बदल जाएगा। ஊர்களும் அதாவது ஊற்றுகளும் ஆறுகளும் அங்கே ரத்தமாக மாறும். वहां पर जो स्रोत हैं, जो फूट हैं, वे सभी खून में वो இந்த बहेंगे। நியூக்ளியர் பாம்பினால் यहाँ पर वहां पर அந்த न्यूक्लियर बॉम्ब के கதிர்வீச்சு द्वारा படுகின்ற वो सभी चीजें जो है, அத்தனை பேர் கண்களும் கால்களும் ஒரு இமைப்பொழுதிலே அழுகிவிடும். वे सभी क्षण भर में, एक ही क्षण में नाश किया जाएंगे। கொண்டல் காற்றை தேவன் பிடிப்பார். परमेश्वर ऐसे लोगों को पकड़ेगा। எந்தவித விமானமோ ராக்கெட்டோ மற்றபடி ராக்கெட் எந்தவித மீடியாவும் இயங்காது. किसी प्रकार का जो विमान हो, रॉकेट हो, कोई मीडिया वहां पर नहीं दिखाई पड़ेगा। அதனால் தான் கிழக்கத்திய ராஜாக்கள் தரை வழியாக வருகிற அதற்கு வேண்டி ஆயத்தப்பட்டு விட்டது. इसलिए जो राजाएं हैं, ये सभी एक हो करके आएंगे। ऑलरेडी ये हम देख रहे हैं। அவர்கள் முழு உலகத்தையும் ஆண்டவர் அங்கே கொண்டு வரும்போது அங்கே ஆண்டவருக்கு எதிராக வருகின்ற அத்தனை பேரையும் அழித்து விடுவார். इसलिए पूरे दुनिया एक हो करके जब परमेश्वर के विरोध में चढ़ाई करने को आएंगे तो परमेश्वर एक ही बार नाश करेगा। இந்த அந்திகிறிஸ்துவோட 7 வருட அரசாட்சியிலே இந்த கொடுமை நடக்கும். और ये अंतक्रिस्त का 7 साल का जो राज्य में ये होगा, அந்த 7 வருடம் பொறுத்துதான் தேவாதி தேவன் அவர் பகிரங்கமாக இஸ்ரவேலில் உள்ள 1,44,000 பேரை அவர் மீட்டுக் கொள்ள வருகிறார். और ये जो 7 साल का जो राज्य पालन में ही वहां पर अंतक्रिस्त का राज्य में परमेश्वर अपने लोगों को 1,44,000 जो लोगों को, 1000 लोगों को वहां पर अपने लिए वो उठा लेगा। இதுதான் பகிரங்க வருகை. और यही बाहरी आगमन है। இதற்காக தான் தேவாதி தேவன் இஸ்ரவேலுடைய மீட்புக்காக பகிரங்கமா வருகிறார். और इसलिए इजराइल के छुड़ाव के लिए परमेश्वर बाहरी रूप से वो आएगा। அதை தான் ஏபு சொல்லுகிறார். और वही अय्यूब ने पहले से कहा है। ஆகவே பிரியமானவர்களே, इसलिए प्रिय लोगों, இந்த அழிவிலிருந்து इस नाश से அங்கே ஜலப்பிரளயத்தின் அழிவிலிருந்து 8 பேர் மாத்திரம் தான் அங்கே காப்பாற்றப்பட்டார். और उससे पहले जल प्रलय से वहां पर 8 लोग सिर्फ बचाए गए। 800 கோடி மக்கள் தொகை இப்பொழுது இருக்கிறது. 800 करोड़ लोग अब देख रहे हैं हम। இந்த அழிவிலே ஏறக்குறைய 300 கோடி பேர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். और 300 जो करोड़ लोग हैं नाश किए जाने वाले हैं। இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மட்டுமல்ல, ये वर्ल्ड हेल्थ ऑर्गेनाइजेशन भी नहीं, இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ये अच्छी तरह से बताया गया है। இவர்கள் இப்போதுதான் சொல்லுகிறார்கள். अभी लोग कहते हैं, ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே 2500 4500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். पर पवित्र शास्त्र बाइबल में 2000 3000 4000 वर्ष पहले ही यहाँ पर भविष्यवाणी के द्वारा बताया गया है। எவ்வளவு தேவன் எவ்வளவு ஞானமுள்ள தேவன். इसलिए परमेश्वर वो कितना वो ज्ञानी परमेश्वर है। அவரை ஒருவராலும் ஒப்பிட முடியாது. कोई उसे नहीं समझ सकता। ஆகவே इसलिए பிரியமானவர்களே, प्रिय लोगों, நாம் இங்கே பார்த்தோமானால் हम यहाँ पर देखें तो 27வது வசனத்தை வாசிக்கிறேன். 27 वचन को पढ़ता हूँ। நிருபம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிந்திருக்கிறார். रोमियो की पत्री 8:27 और मनों का जांचने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वो पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता है। 30வது வசனத்திலே 30वें वचन में எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். जिन्हें पहले से ठहराया है उन्हें बुलाया है, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். और जिन्हें बुलाया है उन्हें धर्मी भी उन्होंने बनाया है।
எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी है। தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். परमेश्वर हमारे पक्ष में है तो, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்து கொண்டிருந்தார். पवित्र आत्मा हमारे साथ अगर चलता है तो நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? हमारा विरोध में कौन खड़ा रह सकता है? கலங்காதே திகையாதே தேவன் முன்னோடு இருக்கிறார் என்று तो சொல்லுகிறார். हिल मत, तू डर मत, तुम्हारे साथ मैं हूँ, परमेश्वर ने कहा, எது வேண்டாலும் வரட்டும். चाहे कुछ भी क्यों ना आए। ஆனால் கிறிஸ்துவுடைய ரகசிய வருகிலே பெத்தேல் என்கின்ற ஆராதனை வீட்டில் இருக்கிற அவருடைய இளையப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், फिर भी मसीह के उस रहस्य आगमन में हर एक विश्वासी जो इस बेतेल कलीसिया में जो परमेश्वर प्रवेश के लहू के द्वारा छुड़ाए அந்த गए, சனப்பொழுதிலே பரதேசிலே பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அழைத்துச் செல்வார். उस क्षण भर में उस परदेसी में वहां पर पहुंचना है, पवित्र आत्मा परमेश्वर सहायता இதற்கு करेगा। தான் ஆயத்தப்பட வேண்டும். इसके लिए ही हमें तैयार होना है। நாம் எதுவும் கொண்டு போவதில்லை. कुछ भी हम लेके जाने वाले नहीं हैं। பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் போது पवित्र आत्मा जब हमारे अंदर वास करता है அவருடைய तो மரணத்தை उसके मृत्यु को எத்தனை ஆத்மாக்களுக்கு நாம் ஆதாயம் செய்தோமோ, எத்தனை ஆத்மா ஆதாயம் செய்கிற அதுதான் நம்முடைய கூட வரும். कितने आत्मा को हमने कमाया है, वही आत्मा है हमारे साथ वो आएंगे। அங்கு போனாலும் वहां जाने के बाद भी, பரதேசிக்கு போனாலும் சரி, परदेसी में जाने पर भी, பரலோகத்துக்கு போனாலும் சரி, स्वर्ग में जाने पर भी எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக இருப்போம். हर एक लोग परमेश्वर के उस मिरास में स्वतंत्रता से रहेंगे। கிறிஸ்துவுக்குள் அன்பாய் இருக்கிற சகோதரர் ஜான் ஞானி मसीह में जो प्रिय जो जॉन है, இப்பொழுது எனக்கு நண்பராக இருக்கிறார். अभी मेरा वो दोस्त की तरह है। நண்பராக இருப்பதை விட சகோதரனாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர். दोस्त से भी बढ़कर मसीह में मेरा प्रिय भाई है। பரதேசிலே பிரவேசிக்கும் போது परदेसी में जब वो प्रवेश அங்கே करेगा, ஜானோ ஏனோக்கு இல்லை. वहां पर जॉन एनोक नहीं, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் परमेश्वर के नाम को धारण किए எல்லோரும் लोग, சமமாக சுதந்திரமாக இருப்போம். वहां पर दोनों समान एक साथ स्वतंत्र से रहेंगे। சுதந்திரத்திற்கு அங்கே அதுதான் சுதந்திரம். और वो स्वतंत्रता के लिए वही वो मिरास है। நாம் கடைசியாக எதனை சுதந்திரிக்க போகிறோம் என்பதை நாம் வசனத்தை வாசித்து விட்டு கடந்து போகலாம். आखिर में हम क्या और पाने वाले हैं, इन बातों को हम देखेंगे। குறித்துக் கொள்ளுங்கள். लिख लीजिए, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். परमेश्वर के लिए जो बात होते हैं वे इस पृथ्वी के अधिकारी होंगे। இந்த பூமியிலே கர்த்தருக்காக அவருடைய பாதப்படியிலே காத்திருக்கிறவர்கள் எதை எதையெல்லாம் சுதந்திரித்த போகிறார்கள் என்பதை நான் வாசிக்கிறேன். குறித்துக் கொள்ளுங்கள். इस दुनिया में परमेश्वर की जो बाट जोते हैं वे लोग क्या क्या पाने वाले हैं, इन बातों को आप लिख लीजिए, मैं बताता हूँ। சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்கள் भजन संहिता 37வது சங்கீதம் 37 भजन संहिता 9, 34, 30 வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். 9 इन वचनों 34, 37, 9, 34, 37. 34, 37, 9, 34, 37। சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துப்பார்கள். जो शांत गुण वाले हैं वे पृथ्वी के अधिकारी होंगे। மேத்யூ சாப்டர் 5 verse 5. मत्ती 5:5 சங்கீதம் 37, 11. और 37 भजन और उसका 11 वचन। மூன்றாவது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். और जो नम्र लोग पृथ्वी के अधिकारी होंगे। சங்கீதம் 37, 22. और 37वां अध्याय 37, 22. 37, 22 22 वचन। நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37, 29. 37, 29 नम्र लोग परमेश्वर पृथ्वी के अधिकारी होंगे। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். जो मन में जो शुद्धि रखते हैं वे परमेश्वर के राज्य மேத்யூ के। சாப்டர் 5 verse 8. मत्ती 5:8 பரிசுத்தமுள்ளவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். जो पवित्र लोग हैं परमेश्वर को देखेंगे। Hebrew chapter 12 verse 14. इब्रानियों 12:14 ரோமர் chapter 12 verse 18. 12:18 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். सबसे पहले परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता को खोज करना चाहिए। அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே இந்த பூமியில் இப்பேற்பட்ட காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். तब ही इस दुनिया में स्वर्गीय राज्य में इन सभी चीजों को हम पा सकते हैं। மத்தேயு chapter 6 அதிகாரம் 33வது வசனம். मत्ती 6:33 இப்படி பூமியிலே சுதந்திரித்தால் ऐसे जब पृथ्वी में हम पाते हैं तो நாம் அங்கே பரதேசிலே எதை சுதந்திரிக்க போகிறோம்? हम स्वर्ग में क्या पाने वाले हैं। கவலைப்பட வேண்டாம். நான் 5 நிமிஷத்துக்குள்ள முடித்து விடுவேன். चिंता अब ना करें, 5 मिनट में मैं समाप्त करूंगा। நாம் எதை சுதந்திரிப்போம்? हम क्या क्या पाने वाले हैं எங்கே? वहां पर। பரதேசிலே, कहाँ पर? स्वर्ग में, பரலோகத்திலே, புதிய परदेश எருசலேமிலே, नए यरूशलेम में அந்த 1000 வருஷ சாட்சியிலே और उस 1000 साल के राज्य में। சுதந்திரிக்க போகிற காரியத்தை வாசிக்கிறேன். குறித்துக் கொள்ளுங்கள். हम जो पाने वाले हैं उसे मैं पढ़ता हूँ, आप लिख लीजिए। நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். नित्य जीवन को पाने। மேத்யூ சாப்டர் 19 मत्ती 19 28, 29 verse. 28-19 वचन है। இதிலே 16 இருந்து 28 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. यहाँ पर 16 से 28 तक पढ़ते हुए जा सकते हैं। இரண்டாவதாக दूसरी जो बात है, ரட்சிப்பை சுதந்திரிப்போம். और उद्धार को पाएंगे। எபிரேயர் சாப்டர் 1, 14. और एक
जो 14 इब्रानियों ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். आशीष को पाएंगे। மத்தேயு chapter 25 verse 34 मत्ती 25:34 நீங்கள் 35 ல இருந்து 46 46 வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்க. 35 से 46 तक आप पढ़कर देखें। தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். परमेश्वर के राज्य को पाएंगे। தானியேல் दानियेल 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 18 14வது வசனம். 18 और 14 वचन। இது நான் வாசிக்கின்ற காரியம் தான் அதில் இருக்கும். और इन ஆனால் நீங்கள் இதை தியானியுங்கள், வாசியுங்கள். அதற்காகத்தான் இதை வாசிக்கிறேன். और इन लिखे हुए वचनों को आप पढ़कर आप ध्यान करें, इसलिए मैं बताता हूँ। ஐந்தாவது और पांचवी बात, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ जो जय पाएंगे எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். सब कुछ को वे पाएंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். प्रकाशित वाक्य 21वां अध्याय 7वां वचन। ஜெயங்கொள்ளுகிறவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் जो கொள்ளுவான். जय पाएगा नित्य राज को पाएगा। வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். प्रका- 2வது வசனம். प्रकाशित वाक्य 10:2। ரெவலேஷன் chapter 21 verse 10 and 2. प्रकाशित वाक्य 21 1-2 वचन। ஏழாவதாக सातवीं बात, ஜெயங்கொள்ளுகிறவன் புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நாமத்தையும் जो जय पाएगा परमेश्वर के नए यरूशलेम के नाम को தேவனுடைய புதிய நாமத்தை और சுதந்தரித்துக் परमेश्वर के नए नाम को भी पाएगा। ரெவலேஷன் chapter 3 verse 12. प्रकाशित वाक्य 3:12। ரெவலேஷன் chapter 5 verse 10. प्रकाशित वाक्य 5:10। இந்த 7 விதமான சுதந்திரத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமென்றால் इन 7 तरह के स्वतंत्रता को हमें पाना है तो பூமியிலே சுதந்தரிக்க வேண்டிய 7 காரியங்களையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். दुनिया में हमें स्वतंत्र करने वाले 7 बातों को भी मैंने बताया। நான் மட்டுப்பாடு உள்ள மனுஷன், மண்ணான மனுஷன், அறிவில்லாதவன், அப்பிரயோஜனமான மனுஷன். मैं मिट्टी का मनुष्य हूँ, मैं अयोग्य हूँ, मैं निर्बुद्धि सा मनुष्य हूँ। மன்னிக்கவும் நாணிக்கவில்லை. मैं क्षमा करे, मैंने பரிசுத்த इनका नहीं किया। ஆவியானவர் पवित्र आत्मा இயேசு परमेश्वर கிறிஸ்துவின் மூலமாக यीशु मसीह के द्वारा பரிசுத்த ஆவியானவர் அறிவித்திருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर बताता है। இதில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை. इसमें मेरा कोई काम नहीं है, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம். आत्मा जो प्रकट करता है ये बातें हैं। ஆகவே इसलिए இப்படியாக इस तरह से தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के उस राज्य में मिरास से पाना है। तो इस समय में சாட்சியாக இருந்து गवाही बनकर रहते हुए வாசித்த இந்த 7 விதமான காரியத்தை சபையின் மூலமாக இந்த பூமியிலே சுதந்தரித்தான். அந்த 7 காரியங்களை தேவனுடைய அந்த பரலோகத்திலே பரதேசிலே இங்கே ஆயர்வோட அரசாட்சியிலே புதிய எருசலேமிலே சுதந்தரிக்க முடியும். हमने जो पढ़ा 7 तरह के दुनिया में कार्य को हम पाएंगे और स्वर्गीय राज्य में हम उन 7 बातों को पाएंगे। 1000 साल के उस राज्य में हम भागीदारी को पाएंगे। கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கொண்டதற்கு कुछ समय थोड़े समय लेने के தயவு लिए செய்து மன்னிக்கவும். दया करके आप क्षमा करें। ஆவியானவர் இதை வெளிப்படுத்தும்படியாக எனக்கு பாரமிட்டதினாலே पवित्र आत्मा परमेश्वर इन बातों को बताने के लिए बोझ मुझे दिया। ஆவியானவர் பேசி சொன்ன வார்த்தைகள் पवित्र आत्मा कई भी बातें हैं